சென்னை எப்படி உருவானது? சென்னை என்பது தாமலை தலைநகராக கொண்டு ஆண்ட சென்னப்ப நாயக்கர் பரம்பரை அவங்க கொடுத்த இடத்துல தான் இந்த சென்னை பட்டணம் உருவாகி இருக்கிறது. பழவேற்காடு பகுதியில் முதல்ல போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் வந்து அந்த துறைமுகத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க. வெள்ளக்காரன் அங்க போய் அவங்களால முக்கிய மோதி பண்ண முடியாத போது சென்னையில வந்து ஒரு நகரத்தை உருவாக்கணும், இந்த துறைமுகத்தை உருவாக்கி பண்ணணும்னு முயற்சி பண்ணி இங்க நகரத்தை உருவாக்குறதுக்கு யாரோட இடம் இருக்குன்னு பாக்குற போது தாமல் ஆட்சி புரிந்த அந்த சின்ன குறுநில மன்னர்கள் இருக்க அவங்க அண்டசா இடம் மொத்தம் அவங்க இடத்துக்கு போய் கேட்டு வாங்கி 1960 அக்ரிமெண்ட் போறாங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எடுக்கிறவங்க அப்போ அவங்க ஒரு பல நிபந்தனைகள் வைக்கிறாங்க. நடக்கிற பிசினஸ் எங்களுக்கு ராயல்டி கொடுக்கணும், இத்தனை வருஷம் உங்களுக்கு இது இத்தனை ரினியூல் பண்ற போது இவ்வளவு ஏற்றணும், இதெல்லாம் சொல்ற போது ஒரு வைக்கிறாங்க. இந்த பட்டணத்துக்கு எங்க அப்பா பேர் வைக்கணும், சென்னப்ப நாயக்கர் பேரு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்குங்க, சென்னை பட்டணம் தான் தொடங்குது. அதுதான் மருவி இன்றைக்கு மெட்ராஸ் ஆகி சென்னையா வந்திருக்கு. ஆனால் இடையில் வரலாற்று திரிவுகள் செய்யப்பட்டு அது வந்து ஆந்திரா நாயுடுகளால் வழங்கப்பட்ட இடம் என்பது போல ஒரு வரலாற்று திரிவு செய்யப்பட்டது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல சென்னையில நாங்க அந்த சென்னை தினத்தை கொண்டாடி சென்னப்ப நாயக்கரால் தான் இந்த இடம் வந்தது என்பதை ஆணித்தரமா எடுத்து வைக்கிறதுக்கு சென்னப்ப நாயக்கருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து முதல்ல வந்தா. அதுக்கப்புறம் 2வது 3வது நிகழ்ச்சியில நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் தம்பிங்க படிச்ச தம்பிங்கெல்லாம் பல்வேறு கல்வெட்டுகளுக்கு இருக்கிற ஆதாரங்களாக எடுத்து ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்க.